என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று நான் சொல்கின்ற வாக்கினை கவனமாக கேட்டுவிடு. ஏனென்றால் இது உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான விஷயம். என் குழந்தையே, உன் மனதில் உள்ளதை நான் உள்ளபடி சொல்கின்றேன். அதனை கேட்டு நீ எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த அம்மாவினை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு உன் குலதெய்வத்திடமிருந்து தண்டனை கிடைத்துவிட்டது. உனக்கு மனமகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கின்றேன். உன் குலசாமியான இந்த வராகி அம்மா உனக்கு தருகின்ற வாக்கிலிருந்து சர்வ நிச்சயமாக உன்னுடைய மனது தெளிவடைய போகின்றது. என் பிள்ளையே, இன்று இந்த அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி, தரப்போகின்றாள் என்ற வாக்கு என்ன தெரியுமா? என் பிள்ளை, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை, உன்னுடைய மனதை காயப்படுத்தியவர்கள் இவர்கள் என்று நீ என்னிடம் கண்ணீர் வடித்தாய் அல்லவா? அவர்கள் அழக்கூடிய சூழ்நிலையில் இன்று நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உனக்கு இத்தனை நாளும் செய்த பாவத்திற்கும் துரோகத்திற்கும் தண்டனை கிடைத்துவிட்டது. அந்த தண்டனையை உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்து விட்டது. என் தங்கமே, இந்த அம்மாவினை குலதெய்வமாக கொண்டிருக்கின்ற உனக்கு அதே நேரத்தில் அவர்கள் செய்த அத்தனை செயல்களுக்கும், அவர்கள் செய்த அத்தனை துரோகங்களுக்கும் இன்று தண்டனை கிடைத்துவிட்டது. யார் ஒருவன் அவர்களின் குலதெய்வமாக இருக்கின்றார்களோ அவர்களின் மூலமாகவே அவர்களை அளவைத்தவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கின்றது. என் பிள்ளையே, இது என்னவாக இருக்கும்? என்ன நடந்தது? எப்பொழுது நடந்தது? அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? அதை உன் அம்மா என்று உனக்கு தெளிவாக விளக்கி சொல்லிவிட இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மிகுதியான வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்திருக்கும் பொழுது உன்னுடைய கண்ணீரை கண்ட உன் குலதெய்வம் அத்தனை வேதனையுற்றது. உன்னுடைய கண்ணீருக்கு என்ன பரிகாரம், உன்னுடைய கண்ணீருக்கு என்ன காரணம் என்று பார்த்த பொழுதுதான் இன்னொருவரினுடைய செயல்கள் உன் வாழ்க்கையில் பாதித்தது, உன்னை பாதித்ததுதான் என்பதனை தெரிந்து கொண்டார்கள். என் பிள்ளையே, உண்மையாகவே சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? எத்தனை பெரிய தவறுக்கும் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் அடுத்தவர்களின் கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்கள் தப்பிக்கவே முடியாது அல்லவா? அதிலும் குறிப்பாக குலதெய்வத்திடமிருந்து தப்பிக்கவே முடியாது அல்லவா? என் தங்கமே, ஒருவேளை தவறு செய்தவரும் தவறால் பாதிக்கப்பட்டவரும் வேறு வேறு குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் யார் ஒருவர் இவரின் கண்ணீரை சிந்த வைத்தார்களோ அவர்களின் குலதெய்வமே அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும். அதுபோல கண்ணீர் சிந்திய பிள்ளையினுடைய குலதெய்வமும் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும். இதுதான் உண்மை. அதனால் என் பிள்ளையே, என்ன நடந்தாலும் குலதெய்வம் நமக்கு துணையாக இருக்கும். நம்மை தட்டி கேட்கும். அவர்கள் செய்கின்ற பாவத்திற்கு தட்டி கேட்கும் என்பதனை மறந்து விடாதே. அது நடக்கவில்லை என்று அதற்கு காரணம் அந்த குலதெய்வம் பல வாய்ப்புகளை கொடுத்திருப்பார்கள். சற்றென்று ஒருவருக்கு தண்டனை கொடுத்துவிட முடியாது அல்லவா? ஒருவேளை அவரின் மனநிலை மாற்றங்கள் ஏற்படுமோ என்று குலதெய்வம் அவர்களை சோதனை செய்து பார்க்கும். அப்படியும் அவர்கள் எந்த ஒரு மனமாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எவ்வளவுதான் வாய்ப்புகள் கொடுத்தும் அதனை அவர்கள் சரியாக பின்பற்றவில்லை என்றால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்தே தீரும். என் தங்கமே, அவர்களின் கைகளிலிருந்தே பெற்று கொடுக்கும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வமானது அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற தண்டனையை கேட்டால் நீயே அவர்களின் மீது இறக்கப்படுவாய். எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்று என் பிள்ளை நீ கண்ணீர் வடிப்பாய். என் குழந்தையே, முதலில் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கொள்.
உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள், உன் வாழ்க்கையை உப்பை தின்றவன்தான் தண்ணீர் குடித்து ஆக வேண்டும் என்பது போல, தவறு செய்தவன்தான் தண்டனையை அனுபவித்து அதற்குரிய தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் உன் குலதெய்வம் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு தண்டனையை, மிகவும் கொடூரமான தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அவர்களால் நீ பட்ட கஷ்டத்தை விட 2 மடங்கு அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். தங்கமே, யாரெல்லாம் உனக்கு நன்மைகளை செய்கின்றார்கள் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. உன் குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று நான் சொல்லிவிட்டேன். ஏனென்றால் யார் உனக்கு இப்படியெல்லாம் செய்தது என்பதனை கூட புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே. இந்த அம்மா சொல்வதனை கவனமாக கேள். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள், உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் வேதனைப்படுவதைக் கண்டு ரசித்தவர்கள், உன்னுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் ஏதாவது ஆகிவிட வேண்டும் என்று நினைத்தவர்கள், உன் குடும்பத்தில் இருக்கின்ற பெண் பிள்ளைகள் வாழாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், யாருக்கும் நல்ல வேலை கிடைத்துவிடக் கூடாது என்று நினைத்தவர்கள், இப்பொழுது இதுவெல்லாம் அவர்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது. அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் குழந்தையின் வாழ்க்கை அங்கே கேள்விக்குறியாக நிற்கின்றது. அதே நேரத்தில் அவர்கள் குடும்பத்தில் நிறைய கண்ணீர் வடிக்கின்ற சூழ்நிலைகள் உருவாகி இருக்கின்றது. சிலரது வாரிசுகள் அங்கே எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காமல் நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி என்னவெல்லாம் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, எதற்கெல்லாம் உன் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டார்களோ, இப்பொழுது அதுவெல்லாம் நடக்காமல் அவர்கள் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாம் நினைத்தது நமக்கே நடந்துவிட்டதே என்று சொல்லி மனதிற்குள் எண்ணிக்கொண்டு அதை வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். வெளியில் சொல்லிவிட்டோம், ஆனால் நமக்குத்தானே அசிங்கம் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அதனால் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் வெளியில் சொல்லாமல், வெளியில் அதிகமான நடமாட்டமும் இல்லாமல் அமைதியாக இருக்கின்றார்கள். இப்பொழுது தெரிந்து கொண்டாயா இந்த அம்மா சொல்ல வருவது யார் என்றும், உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்தார்கள் என்று உனக்கு இப்பொழுதாவது புரிகின்றதா? என் பிள்ளையே, நீ நினைப்பது சரிதான். இந்த அம்மா சொல்வதும் சரிதான். இவர்கள் இப்பொழுதுதான் வாழ்க்கையில் மிகுந்த அடிகளையும் வேதனைகளையும் வேதனைப்பட்டு மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலும் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இல்லை. இப்பொழுதும் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் அவர்கள் கிடைக்கப் போகின்ற தண்டனை இன்னமும் அதிகரிக்கும். இதுவரையிலும் பெற்ற தண்டனையே அவர்களுக்கு போதும் போதும் என்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. இதற்கு மேலும் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையே அவர்கள் வெறுத்து ஓடிவிடுவார்கள். என் தங்கமே, இனிமேலாவது நீ மற்றவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.